9th Unit 6 Man and Environment மனிதனும் சுற்றுச்சூழலும். மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான். எந்த ஆண்டு எங்கு கூறப்பட்டது? 1972ஆம் ஆண்டு ஸ்டாக்ஹோம் மாநாட்டில். ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என அழைக்கப்பட்டது எது? ரியோ டி ஜெனீரோ நகரில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற புவி உச்சி மாநாடு. இயற்கை சுற்றுச்சூழல் எத்தனை கோளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? அவை யாவை? 4 நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயுக்கோளம் மற்றும் உயிர்க்கோளம். மனித சுற்றுச்சூழல் எவை? கலாச்சாரம், கல்வி, மதம், பொருளாதாரம் மற்றும் அரசியல். உலகின் முதல் மனித சுற்றுச்சூழல் எவை? கலாச்சாரம், கல்வி, மதம், பொருளாதாரம் மற்றும் அரசியல். மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் எவை? கட்டடம், போக்குவரத்து, பூங்கா, தொழிற்சாலை, நினைவுச் சின்னம். உலகின் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எங்கு நடத்தப்பட்டது? கிமு பொ.ஆ.மு. 3800இல் பாபிலோனில். நவீன உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? டென்மார்க். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு எது? பொ.ஆ. 1872. இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது? 1881இலிருந்து உலக மக்கள் தொகை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஜூலை 11. மக்கள் அடர்த்தியை கணக்கிடுவதற்கான சூத்திரம் என்ன? மக்கள் அடர்த்தி மொத்த மக்கள் தொகை மொத்த நிலப்பரப்பு. உலகில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகள் எவை? கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா, வடமேற்கு ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவின் கிழக்கு பகுதி. உலகின் குறைந்த மத்திய ஆப்பிரிக்கா, மேற்கு ஆஸ்திரேலியா, வடக்கு ரஷ்யா, கனடா. தமிழ்நாட்டில் அதிக மக்கள் அடர்த்தி மற்றும் மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது? சென்னை. அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கையை முதலில் நடைமுறைப்படுத்திய நாடு எது? இந்தியா. சராசரியாக ஒரு நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 1,00,000. உலகின் பழமையான மக்கள் தொடர்ந்து வாழும் நகரம் எது? டமாஸ்கஸ். உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது? டோக்கியோ. உலகில் மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்ந்து வரும் நகரம் வியன்னா. முதல்நிலை தொழில் எவை? உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல். முதல் நிலை தொழில் எவை? உணவு சேகரித்தல், வேட்டையாடுதல். கனிமங்களை வெட்டி எடுத்தல், மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல், கால்நடை மேய்தல் மற்றும் வேளாண்மை செய்தல். சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள். இரண்டாம் நிலை தொழில் எவை? இரும்பு, எஃகு தொழிற்சாலை, வாகன உற்பத்தி தொழிற்சாலை, நூற்பாலை, அடுமனை, நீல கழுத்துப்படை பணியாளர்கள். மூன்றாம் நிலை தொழில் சேவை தொழில் எவை? போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வங்கிகள், சேமிப்பு கிடங்கு, வணிகம், வர்த்தகம், வெளிர் சிவப்பு பணியாளர்கள். நான்காம் நிலை தொழில் எவை?
ஆலோசனை வழங்குதல், கல்வி, மருத்துவர், பொறியியலாளர், வங்கித்துறை, வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள். வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள். ஐந்தாம் நிலை தொழில் எவை எவை? வணிக அமைப்பின் தலைமை அதிகாரி, அறிவியல் அறிஞர்கள், அரசாங்கத்தின் கொள்கைகளில் முடிவு எடுப்பவர், தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள். வெளியேறும் பசுங்குடில் வாயுக்களின் அளவை குறைக்க எந்த மாநாட்டில் முடிவெடுக்கப்பட்டது? புவி உச்சி மாநாடு. 1972ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டின் ரியோ ஜெனீரோ. வளம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கு விளக்கத்தை அளித்த குழு எது? பிரண்டட்லேண்ட். 1987. 7th Term 1 Unit 1 Research. வளங்கள். உயிரியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டுகள்: காடுகள், பயிர்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், நிலக்கரி, பெட்ரோலியம். உயிரற்ற வளங்களுக்கு எடுத்துக்காட்டுகள்: காற்று, நிலம், நீர், சூரிய ஒளி, உலோகம், தாதுக்கள், தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு. புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு எடுத்துக்காட்டு: சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீராற்றல். தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய சூரிய ஒளி திட்டம் எது மற்றும் எங்கு உள்ளது? கமுதி, ராமநாதபுரம் மாவட்டம். உலகின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எது? எங்கு உள்ளது? முப்பந்தல், கன்னியாகுமரி மாவட்டம். இந்தியாவின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் எது? எங்கு உள்ளது? நெகிழி, உத்தரகாண்ட் மாநிலம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? மேட்டூர் அணை. உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? அது எங்குள்ளது? திரிகார்ஜன் அணை, சீனா. புதுப்பிக்க இயலா வளங்களுக்கு எடுத்துக்காட்டுகள்: புதை படிம எரிம பொருட்களான நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் தாது வளங்கள், இரும்பு, தங்கம், பாக்சைட். புவி மேலோட்டில் 4வதாக அதிகமாக காணப்படும் உலோகம் எது? இரும்பு. இந்தியாவில் இரும்பு தாது அதிகம் காணப்படும் மாநிலங்கள் எவை? ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா மற்றும் கோவா. தமிழ்நாட்டில் இரும்பு தாது அதிகம் காணப்படும் இடம் எது? கஞ்சமலை, சேலம் மாவட்டம். தமிழ்நாட்டில் இரும்பு தாது அதிகம் காணப்படும் இடம் கஞ்சமலை, சேலம் மாவட்டம். மனிதனால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? தாமிரம். மனிதனால் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் 3 உலோகங்கள் எவை? தாமிரம், இரும்பு, அலுமினியம். தாமிர உற்பத்தியில் 3/4 பங்கு எதற்கு பயன்படுகிறது? மின்சார கம்பி, வடங்கள், தொலைத்தொடர்பு கேபிள்கள், மின்னணு சாதனங்கள். தாமிர உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் நாடு எது? சிலி நாடு. உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. உலகில் தங்க தாது இருப்பு அதிகம் உள்ள நாடு எது? ஆஸ்திரேலியா. இந்தியாவில் தங்க உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? கர்நாடகா. இடம்: கோலார் தங்க சுரங்கம். உலகில் அதிக அளவில் பாக்சைட் உற்பத்தி செய்யும் நாடு எது? ஆஸ்திரேலியா. பாக்சைட் தாது படிகங்கள் அதிக அளவில் கொண்டுள்ள நாடு எது? இனியா.
தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் அதிக உள்ள இடம் சேர்வராயன் மலை, சேலம் மாவட்டம். பாக்சைட் படிவுகள் அதிக அளவில் கொண்டுள்ள நாடு எது? இனியா. உலகில் அதிக அளவில் வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடு எது? மெக்சிகோ. தரமான எஃகு உற்பத்தி தேவையான பொருள் எது? மாங்கனீசு. எஃகு உற்பத்திக்கு தேவையான பொருள் எது? மாங்கனீசு. சைலோமெலேன், ரோடக்ரோசைட். மாங்கனீஸ் உற்பத்தியில் முன்னணி நாடு எது? தென்னாப்பிரிக்கா. மைக்கா உற்பத்தியில் முன்னணி நாடு எது? சீனா. இந்தியாவில் அதிக அளவில் மைக்கா கிடைக்கும் மாநிலங்கள் எவை? ஆந்திரா. மைக்கா கிடைக்கும் மாநிலங்கள் ஆந்திரா. மைக்கா உற்பத்தியில் முன்னணி நாடு எது? சீனா. பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட். மைக்கா கிடைக்கும் மாநிலங்கள் எவை? பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட். சுண்ணாம்புக்கல் உற்பத்தியில் முன்னணி நாடு எது? சீனா. முதலில் உருவான நிலக்கரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முட்ரா நிலக்கரி அல்லது பீட். நிலக்கரியின் வகைகள் எவை? ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். நிலக்கரியின் வகைகள் ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட். நிலக்கரி உருவாக ஏற்ற பகுதி எது? சதுப்பு நிலம். தற்போது நாம் பயன்படும் நிலக்கரியானது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்துந்தது? 300 ஆண்டுகளுக்கு முன்பு. நிலக்கரி உற்பத்தியில் முதன்மை நாடு எது? சீனா. இந்தியாவில் அதிக அளவு நிலக்கரி கிடைக்கும் இடம் எது? ராணிகஞ்ச், மேற்கு வங்கம் மாநிலம். ராணிகஞ்ச், மேற்கு வங்க மாநிலம். தமிழ்நாட்டில் முக்கிய நிலக்கரி வயல் எது? நெய்வேலி லிக்னைட் வகை. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் எவை? சவுதி அரேபியா, ஈராக், கத்தார், குவைத் மற்றும் வெனிசுலா. இந்தியாவில் பெட்ரோல் கிடைக்கும் இடங்கள் எது? அசாமில் உள்ள திக்பாய். நில மும்பை ஹை கடலில். டூரிசம். சுற்றுலாவில் 3 முக்கிய கூறுகள் எது? A3. சுற்றுலாவில் 3 முக்கிய கூறுகள் எது? A3. கலாச்சார சுற்றுலாவின் வம்சத்தை குறிப்பது எது? காஸ்ட்ரோனமி. மலை உச்சி இழுவை விளையாட்டு எந்த நாட்டில் உள்ளது? நியூசிலாந்து. விண்வீழ் விளையாட்டு எந்த நாட்டில் உள்ளது? ஆஸ்திரேலியா. கட்டுமர மிதவை நதி பயணம் எங்கு பிரபலம்? அருணாச்சல பிரதேசத்தில். பிரம்மபுத்திரா நதி. இந்தியாவில் உள்ள முக்கிய புனித தலங்கள் மற்றும் மாநிலங்கள். புனித தலம் வாரணாசி, காசி. மாநிலம் உத்தரப்பிரதேசம். சாரநாத், உத்தரப்பிரதேசம். வைஷ்ணவி தேவி கோயில், ஜம்மு காஷ்மீர். செயின்ட் பிரான்ஸ் சேவியர் தேவாலயம், கோவா. அமிர்தசரஸ், பஞ்சாப். லடாக் புத்த மடங்கள், ஜம்மு காஷ்மீர். இந்தியாவில் உள்ள மலைவாழ் இடங்கள், மாநிலங்கள். கொடைக்கானல் தமிழ்நாடு. ஊட்டி தமிழ்நாடு. நைனிடால் உத்தரகாண்ட். டார்ஜிலிங் ஜம்மு காஷ்மீர். ஸ்ரீநகர் மேகாலயா.
ஸ்ரீநகர் மேகாலயா. ஷில்லாங் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். ஷில்லாங் மேகாலயா. சிம்லா இமாச்சல பிரதேஷ். மூணாறு கேரளா. காங்டாக் சிக்கிம். இந்தியாவில் உள்ள முக்கிய நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மாநிலங்கள். தாழையார் நீர்வீழ்ச்சி குதிரைவால் போன்று அமைந்துள்ளது, திண்டுக்கல். தாழையார் நீர்வீழ்ச்சி குதிரைவால் போல் அமைந்துள்ளது, திண்டுக்கல் மாவட்டம். ஜோக் நீர்வீழ்ச்சி பிரிவு நீர்வீழ்ச்சி ராஜாராணி மற்றும் இடி ஹிமோகோ மாவட்டம், கர்நாடகாவில் உள்ளது. நோகாலி காய் நீர்வீழ்ச்சி மேகாலயா, காசி மாவட்டம். தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திரா. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளா, திருச்சூர். இது இந்தியாவின் நையகரா விலங்கு சரணாலயம். காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம் மாநிலம், அஸ்ஸாம். விலங்குகள் மான், புலி, எருமை. காசிரங்கா முதுமலை வனவிலங்கு சரணாலயம், தமிழ்நாடு. புலி, யானை, எருமை, மான். ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், புலி. கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், புலி. கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம், சதுப்பு நிலமான். சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்கம், வங்காள புலி. கிர் தேசிய பூங்கா குஜராத், சிங்கம். பத்ரவன சரணாலயம் கர்நாடகா. பெரியார் தேசிய பூங்கா கேரளா. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயம். குந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், தமிழ்நாடு. குமரகம் பறவைகள் சரணாலயம், கேரளா. பரத்பூர் பறவைகள் சரணாலயம், ராஜஸ்தான். மயானி பறவைகள் சரணாலயம், மகாராஷ்டிரா. உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம், ஆந்திர பிரதேசம். நல்சரோவர் பறவைகள் சரணாலயம், நல் சரோவர் பறவைகள் சரணாலயம், குஜராத். நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம், உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் உள்ள கடற்கரைகள். கடற்கரை மாநிலம் தனுஷ்கோடி, தமிழ்நாடு. தனுஷ்கோடி தமிழ்நாடு. நீலரத்தின நிறத்தில் காணப்படும். தனுஷ்கோடி தமிழ்நாடு. நீலரத்தின நிறத்தில் காணப்படும். வர்க்கலை கடற்கரை கேரளா. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கன் பாறை. தர்கார்லி மகாராஷ்டிரா. பவளப்பாறை நிறைந்த கடல். சாகசங்கள் ஏற்ற ஓம் கடற்கரை கர்நாடகா. அரைவட்ட குகைகள் இணைந்து வடிவில். ஓம் கடற்கரை கர்நாடகா. அரைவட்ட குகைகள் இணைந்து
இணைந்து ஓம் வடிவில். அகுதா கடற்கரை கோவா. மராரி கடற்கரை கேரளா. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால கோவில்கள் எத்தனை? 33,000. பழங்கால கோவில்கள் 33,000.